தமிழர் நேயர்களுக்கு அன்போடக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். சசிகலா இப்பொழுது என்னுடைய ரீஎன்ட்ரி தொடங்கிவிட்டது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறேன்? இது வெற்றி பெறாது. இந்த முயற்சி வெற்றி பெறாது. சசிகலா 2021 ஜனவரி மாதம் சிறையிலேருந்து விடுதலையான பிறகு ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடந்தது. பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு நான் அரசியலிலிருந்து ஒதுங்கி நிற்கிறேன் என்று தெளிவாகவே தெரிவித்து விட்டார். தேர்தல் நேரத்தில் தேர்தலில் போட்டி போடாமல் அரசியலேருந்து ஒதுங்கி நின்ற ஒரு தலைவர், ஒரு பெண்மணி, இன்றைக்கி 3 வருஷம் பொறுத்து நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆவான்னு சொல்கிறது நகைப்புக்குரியது. அதிமுக எவ்வளவோ தூரம் பயணித்து விட்டது சசிகலாவை விட்டு. அவர் பழைய நினைவுகளில் இன்னமும் இருக்கிறார். கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சசிகலா. எடப்பாடி பழனிசாமியை அவர் அடையாளம் காட்டிய போது கட்சிக்குள், அதிமுகவுக்குள் தனக்கு இருந்த செல்வாக்கு இப்பொழுது இருப்பதாக அவர் நம்புகிறார். ஒரு கனவுலகில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சசிகலாவுடைய இந்த பேட்டி தான் மீண்டும் அதிமுகவுக்கு வந்ததாக சொல்லுவது, அதிமுகவை கைப்பற்றப் போவதாக சொல்லுவதும், ரீஎன்ட்ரி என்றெல்லாம் பேசுவதும் எந்த பாதிப்பையும் அதிமுக அரசியலில் ஏற்படுத்தாது. சசிகலாவின் அரசியல் வாழ்க்கை என்பது அது ஒரு முற்றுப்பெற்ற அத்தியாயம் என்று தான் நான் நம்புகிறேன். கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்காங்கல்ல தொண்டர்களே, கொஞ்சம் அதிருப்தியில், வருத்தத்தில் இருக்கதான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பூஸ்டாக சசிகலா இருக்க முடியாது? ஒருபோதும் இருக்க முடியாது. இவர் ஒன்றும் ஜெயலலிதா அல்ல. அதிமுக தொண்டர்கள் ஓரளவு தொய்வடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் தோல்வி ஒன்றும் அதிமுகவுக்கு புதியது அல்ல. அதிமுக தெளிவாக 99% அதிமுக எடப்பாடி பழனிசாமி பின்னால் தான் தெளிவாக நின்று கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் தனி மனிதர், டிடிவி தினகரன் ஜென்டில்மேன். அவர் ஏற்கனவே தனியாக கட்சியை பிரித்து விட்டு போயிட்டார். தான் அதிமுகன்னு அவர் கிளைம் பண்ணவே இல்லை. அவர் அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு. அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள் என்கிட்ட இருக்காங்கன்றாரு. புரட்சித் தலைவர் அம்மா வழியில் நடக்கிறேன்றாரு. தெளிவாக இருக்கார். அவர் தான் அதிமுக என்ற ஒரு சொந்தம் கொண்டாடவில்லை. ஓபிஎஸ் நான் தான் அதிமுகன்றாரு. அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு இருக்க 1% மரியாதை கூட, ஓபிஎஸோட அந்த பாய் சவடாலுக்கு இருக்கக்கூடிய 1% மரியாதை கூட சசிகலா அவர்களுடைய அந்த ரீஎன்ட்ரி, சோ கால்டு ரீஎன்ட்ரி கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், சசிகலாவை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது இட்ஸ் அ க்ளோஸ்டு சாப்டர். அது ஒரு முடிந்து போன அத்தியாயம். இல்லை, சசிகலாவின் இந்த மீண்டும் வருகை எடுபடாது அப்படின்றது காரணம் தாமதமான அந்த வருகையா, இல்லை அவங்களுக்கான செல்வாக்குன்றது குறைஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. அவங்க 4 வருஷம் ஜெயிலுக்கு போனப்போ அவங்க சாப்டர் ஓவர். கட்சி மொத்தமாக எடப்பாடி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அமமுக அவங்க கொஞ்சம் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ சசிகலாவோட இந்த அரசியலை அவருடைய சொந்த தங்கை மகன், அக்கா மகனோ தங்கை மகனோ, அக்கா மகன் டிடிவி ரசிக்கிறாரா? எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கார். அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் ஏதாவது வாய் திறந்தாரா? அவரும் வாய் திறக்கல. இன்றைக்கு அவர் ஒரு தனி மனிதர், ஒற்றை மனுஷியாகத்தான் இன்று அவர் நின்று கொண்டிருக்கிறார். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள அவர் மனம் மறுக்கிறது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுடன் அவர் பயணித்து 29 ஆண்டுகளில் 15.5 ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கிறார் முதலமைச்சராக. 14 ஆண்டுகள் பதவி இல்லாமல் ஜெயலலிதா இருந்தார். அந்த 29 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலகட்டத்தில் பதவியில் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டோட நிழல் முதல்வராகவும், 29 ஆண்டு காலம் அதிமுகவோட உண்மையான பொதுச் செயலாளராகவும், பிஹைண்ட் த டோர்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடியவர், பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடியவராகத்தான் சசிகலா இருந்தார். எந்த பொறுப்பும் இல்லாமல் அவர் அதிகாரத்தை சுவைத்தார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து செய்த தவறுகளுக்காக சிறைக்கு போனார். துணையாக இருந்த பாவத்துக்கு இவங்களும் போனாங்க, சசிகலாவும். ஆனால் சசிகலா தான் டிஃபெக்டோ சீஃப் மினிஸ்டர்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அவர் கோல் வச்சினார் அப்படின்னா 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 88 பூரா குடியரசுத் தலைவர் ஆட்சி, 89 கலைஞர் வராரு. அதுலேருந்து அந்த 87 2016 வரைக்கும் அந்த 29 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேக்டோர் ஆப்ரேட்டர்னா, சசிகலா குரலை கூட எவனும் கேட்டதில்லை, கட்சிக்காரனை தவிர. பொதுமக்கள் யாரும் சசிகலா குரலை கேட்டதே கிடையாது, குரலை கேட்டது கிடையாது. அந்த அளவுக்கு பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணார். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் சசிகலா குரலையே மற்றவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த 29 ஆண்டுகளுக்கு அவர் எவ்வளவு பதவியை ரசித்தார், சுவைத்தார். அது ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போதுலாம் சசிகலாவை பார்த்து ஒட்டுமொத்த மாநில நிர்வாகமும் நடுநடுங்கியது. அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2 மாதங்கள் கழித்து முதலமைச்சராக முயற்சி செய்து அந்த முயற்சி மோடியால் முறியடிக்கப்பட்டு ஒரே வாரத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் சிறைக்கு போகும்பொழுது எடப்பாடியை சிஎம் ஆக்கிட்டு போனாங்க. அன்னைக்கு அவருக்கு இருந்த செல்வாக்கு என்பது வேறு. இதே பொன்னையன், இதே எடப்பாடி, ஓபிஎஸ், இன்னும் சில பேர்லாம் நடந்தே போய் போயஸ் கார்டனில், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்லேருந்து போயஸ் கார்டன் வரைக்கும் நடந்து போய் சசிகலாகிட்ட நீங்கள் தான் பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு அந்த கட்சி தீர்மானத்தையே கொடுத்தாங்க. 2017 பிப்ரவரி 5
சரியா ஜெயலலிதா செத்த 60 நாளில் சட்டமன்ற குழு தலைவராக ஓபிஎஸ்க்கு பதிலாக சசிகலாவை அதாவது முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். பதவி பிரமாணம் செய்யணும்னு கவர்னர் அணுகும்போது கவர்னர் அன்னைக்கு ஊட்டியில் இருந்தவர் இறங்கி டெல்லிக்கு ஓட்டார். ஒரு வாரம் ஒரு 4 நாள் பொறுத்து வந்தார். சசிகலா போய் பார்க்கலான்னாரு. 3 நாள் பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போன 4 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு, சகலமும் முடிஞ்சு போச்சு. ஆக யதார்த்தத்தை அவர் மனம் ஏற்க மறுக்கிறது. ஒட்டுமொத்த அதிமுகவும் இன்று எடப்பாடி கையில் தான் இருக்கிறது. சசிகலா என்ற ஒரு தனி மனிதர் அவர். ஆகவே அவருடைய இந்த செய்கைகள் அவரால் ஜெயலலிதான்ற ஒரு மாபெரும் தலைவருடன் பணியாற்றிய காலகட்டத்தில் தனக்கு இருந்த அந்த அதிகாரத்தை இன்றைக்கும் அவர் மனம் விட்டு கொடுக்க மறுக்கிறது. தனக்கு ஏதோ செல்வாக்கு இருப்பதாக அவர் நினைத்து கொள்கிறார். எந்த செல்வாக்கும் அவருக்கு கிடையாது. அவரால் ஏடிஎம்கேக்குள்ள எந்த பாதிப்பும் கிஞ்சித்தும் சலனம் கூட ஏற்படாது என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக அமைதியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அவர் மீது 3 அமலாக்கத்துறை வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றன. 1996 அவர் மீது போடப்பட்ட அமலாக்கத்துறையின் ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் 4லேருந்து 6 வழக்குகள். அதில் நிச்சயமாக 2லேருந்து 3 வழக்குகள், குறைந்தது 2 வழக்குகள் என்று நான் நம்புகிறேன். மேபி 3 கேசஸாக கூட இருக்கலாம். இன்னமும் எக்மோர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அந்நிய செலவாணி மோசடி வழக்குகள். மோடி நினைத்தால், மத்திய அரசு நினைத்தால் எந்த நேரமும் அந்த வழக்குகளை தூசி தட்டி எழுப்பலாம். ஓராண்டு காலம் சிறையில் இருந்தவர் அவர். 1996 ஜூன்லேருந்து 97 ஏப்ரல் வரைக்கும் 10 மாத காலம் சிறையில் இருந்தவர், தடுப்பு காவலில் இருந்தவர் அந்நிய செலவாணி மோசடி வழக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு மீது போடப்பட்ட வழக்குகளில் 4லேருந்து 6 வழக்குகள் என்று எனக்கு நினைவு. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமேயானால் 2லேருந்து 3 வழக்குகள் இன்னமும் நிலுவையில் தான் இருக்கின்றன. அப்போ மோடி கவர்மெண்ட் நினைச்சதுன்னா அவர் எப்படி வேணால் ஆட்டு வைக்கலாம். அவர் ஏன் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாமல் ஓடி போனார்? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஏன் வாய் திறக்காம? இப்போ எல்லாம் முடிஞ்சோன்னு அதுக்கு வாய் திறக்கிறாங்க அந்த அம்மா. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த அம்மா ஜனவரி 2021 சிறையிலேருந்து வெளியில் வராங்க. 4 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு. சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்கன்னா 1 நாளாகவும் இருக்கலாம், 14 வருஷமும் இருக்கலாம். 1 நாள் தான் உங்களுக்கு சிறை தண்டனை ஊழல் வழக்கில். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு 4 வருஷம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 வருஷம். ஈவன் இஃப் இட் இஸ் 1 டே, 1 நாள் என்று வைத்து கொண்டாலும் சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு 6 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டி போட முடியாது. சசிகலா 4 ஆண்டு கால சிறை தண்டனை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தார். ஜனவரி மாதம் 2021ஆம் ஆண்டு. 2027 ஜனவரி வரையில் அவர் தேர்தலில் போட்டி போட முடியாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது. இது ஊழல் தடுப்பு சட்டம். ஊழல் தடுப்பு சட்டத்தில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு அவருடைய மேல்முறையீடு அல்லது உயர்நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு சிறைக்கு போகிறார் என்றால் சிறை தண்டனை காலத்தை அனுபவித்துட்டு வெளியில் வந்ததிலிருந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டி போட முடியும். அப்படின்னா 27 ஜனவரி வரைக்கும் அவங்க தேர்தலில் போட்டி போட முடியாது. 26 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா போட்டி போட முடியாது. நான் சொல்வது சட்டத்தின் நிலைப்பாடு இல்லை. அவங்க சொல்றது நான் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவேன் அப்படிதான் சொல்றாங்க. எப்படி கொண்டு தனி பெரும்பான்மை யார் இருக்கா இந்த அம்மா கிட்ட? இந்த அம்மா பேசுறது யாரு கேட்பா? இவங்களை யார் ஏற்றுக்கிட்டா முதல்ல? அதை தான் நான் சொல்கிறேன்ல, அவர் ஜெயலலிதா கூட தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு இருந்த செல்வாக்கு மாதிரி இப்பயும் செல்வாக்கு இருப்பதாக அவர் நம்புகிறார். அவர் ஒரு கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டினாயல் மோடு. யதார்த்தத்தை ஏற்ப மனம் மறுக்கிறது. இன்றைக்கு அவர் ஒரு தனி மனிதர். அவர் கூட யாரும் இல்லை. இப்படியாதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற செல்வாக்குன்றது இவர்கிட்ட இருந்து போனது தானே. இவர் கொடுத்தது யாருக்கிட்ட இருந்து போச்சு, யாருக்கிட்ட இருந்து போகலன்றது பிரச்சனை கிடையாதுங்க. இன்னைக்கு என்னவா இருக்கா? இன்னைக்கு யார் பவர்ஃபுல் லீடர்? இன்னைக்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் தான் பவர்ஃபுல் லீடர்ஸ். எடப்பாடி கிட்ட 63 எம்எல்ஏ இருக்கான். அவர் ரெக்கக்னைஸ்டு ஓபிஎஸும் பவர்ஃபுல் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். ஓபிஎஸ்க்கு ஒன்றும் கிடையாது, தனி மனிதர். அவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கான், எத்தனை எம்பி இருக்கான், எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது, நோ டவுட். கண்ட்ரோல்னால அது தேர்தலில் நிரூபிக்காது. அது வேற. தேர்தல் தோல்விகளையும் இதையும் கொண்டு வந்து குழப்பாதீங்க, அது வேற சப்ஜெக்ட். எடப்பாடிக்கும் ஒன்றும் இல்லைன்னா சைபர்னா அப்போ சசிகலா கதை. சைபருக்கு கீழே சைபர் இல்லை. எதனால் அதை கேட்குறேன்னா 2 கோடி தொண்டர்கள்ன்றாங்க, 80 லட்சம் தான் விழுந்துருக்கு. இல்லைங்க, எல்லா கட்சியோட தொண்டர்கள் லிஸ்ட்டுமே அவங்க பேசுறத விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் தேர்தல் தோல்விகளையும் அதிமுக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. 2 வெவ்வேறு விஷயம்.
எடப்பாடி பழனிசாமி இப்போ சசிகலாவை எதிர்த்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றாரு. அது உண்மைங்க. சசிகலாங்க அதிமுக என்ன சம்மந்தம்? எடப்பாடி சொல்கிறது உண்மைதான். உண்மை சுடும், கசக்கும். உண்மை சசிகலா கசக்குன்றப்ப மனசாட்சிப்படி அவர் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இது அன்னைக்கு போய் காலில் விழுந்தாரு கையில் விழுந்தா அந்த பேச்செல்லாம் இப்போ வேணாம். 8 வருஷம் ஓடி போச்சு. இன்னைக்கு அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அரசியல் நடத்த முடியாது. வலியது எஞ்சும், ஆர்ட் ஆஃப் பாசிபிள் பாலிடிக்ஸ்ன்றது. இன்னைக்கு உங்ககிட்ட கட்சி இருந்ததுன்னா நீங்கள் பேசலாம். உங்ககிட்ட கட்சி இல்லையா? உங்கள் சொந்த அக்காள் மகன் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் டிடிவி. உங்கள் சொந்த சாதிக்காரர் ஓபிஎஸ் அவர் உங்களை திரும்பி பார்க்க மறுக்கிறார், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். யார் இருக்கா அதிமுகக்குள்ள சசிகலாவை ஆதரிப்பதற்கு? பார்ட்டி ஏடிஎம்கேன்ற பார்ட்டி இன்னைக்கு எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுப்பீர்களே ஆனால் ஒன்று உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது, அல்லது நீங்கள் டினையல் மோடுன்னுவாங்க. இது ஒரு மனப்பிறழ்வு நோய். அது ஒரு அளவு வரைக்கும் தான் டினையல் மோடு ஆரோக்கியமானது, ஆபத்து இல்லாது. ஒரு லெவலை தாண்டி போச்சுன்னா அது மனப்பிறழ்வு நோய். அதுதான் இன்றைக்கி அதிமுகக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சசிகலா அவர்கள் எடப்பாடி எதிர்த்து அரசியல் செய்யணும்னு நினச்சா நிறைய வாதங்களை எல்லாம் முன்வைக்கலாம். மிக கடுமையாக அவரை குறிப்பிட்டே பேசலாம். ஏன்னா அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி டைரக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய தலைவர்கள் சாதாரணமாக அவங்க யாரையாவது எதிர்த்தாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் அவர்களை யாரை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கும் கிடைத்துவிடும். தன்னுடைய எதிரி என்று ஒருவரை விழிப்பதற்கு கூட, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு தகுதி வேண்டும் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள். அதுதான் வச்சுக்கோங்க. எல்லா தலைவர்களுமே, அது மோடியோ ஸ்டாலினோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ, இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் தங்களுடைய எதிரிகளை பெயர் கூட சொல்ல மாட்டார்கள். ஏன்னால் அப்படி சொல்லுவது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளம்பரத்தை அவர்களுக்கு தேடி கொடுத்து விடும் என்ற தெளிவான ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி தான் காரணம். நீங்கள் ஐ திங்க் அந்த சசிகலா அவர்கள் ஜெயிலிருந்து வெளில வந்தப்போன்னு நினைக்கிறேன், அந்த கான்ட்ரவர்சி எடுத்தப்போ நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறேன், இனி சசிகலான்றவங்க பிஜேபி கட்டுப்பாட்டில் தான், பிஜேபி எதுவும் ஆர்டர் போட்டால் தான் சசிகலா எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும்னு சொல்லுங்க. இன்னமும் அந்த சுச்சுவேஷன் தான். ஐ திங்க் அவங்களை இயக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நான் கருதுவேன். எதனால சசிகலா வேணான்னு பிஜேபி நினைக்கிறேன்? அன்னைக்கு அவங்க 21 அவங்க வந்தாங்கன்னா எடப்பாடிக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. எடப்பாடி பிஜேபி அலைன்ஸ் இருந்தது அன்னைக்கு, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் 21 அசம்பிளியில். ஓகே, சசிகலா அவருடைய வருகை அந்த ஈக்குவலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும் அவங்க உண்மையிலேயே அஞ்சினார்கள். அதனால தான் சசிகலாவை அவர்கள் உஷார்படுத்தினார்கள், எச்சரித்தார்கள். அவரும் தேர்தல் நேரத்தில் ஒதுங்கி போனார். ஏங்க, தேர்தலில் புறக்கணிச்சுட்டு ஒரு அரசியல்வாதி வெளியில் போகிறாருன்னா அதுக்கு பிறகு அவர் எதை பற்றி பேசுவதற்கும் தகுதி இல்லாதவருங்க. வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, ஈத் மாதிரியான விஷயம், எலெக்ஷன் டைம்லேயே நான் ஒதுங்கி போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதோட போயிடணும் அவர். அப்போ 3 வருஷம் பார்க்குறேன், நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்குறேன், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க போல தெரியுது. நீங்கள் எப்படி மீட்பீங்க? நீங்கள் என்ன மீட்பர் இயேசுநாதரா? நீங்கள் எல்லாரையும் மீட்கிறதுக்கு அவங்க கட்சியால் அதுவே முடியல, எடப்பாடி ஓபிஎஸ் ஆலையே முடியலன்னா இந்தம்மா என்னத்தை மீட்க போகிறாங்க? தொண்டர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம், நான் ஒத்துக்கிறேன். கட்சி யாருக்கிட்ட இருக்குது? தொண்டர்கள் எம்எல்ஏஸ் எம்பிஸ் மூலமாக தான் தொண்டர்கள் பேசுவார்கள். ஒவ்வொரு தொண்டரும் தனியாக போய் பேச மாட்டோம். சசிகலா அவர்களுக்கு அதிமுகவில் இருந்த அந்த பிடிமானம் என்பது தொண்டர்களுக்கு சசிகலா மீது இருந்த அன்பால் வரவில்லை. மாறாக ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு சசிகலா தான் ஒற்றை வழி பாதையாக இருந்தார். அப்பொழுது அவரை குளிர்விப்பதற்காக கவனிக்க வேண்டியதை அவர்கள் கவனித்த காரணத்தால் சசிகலாவும் அதிமுகவும் உறவு இத்தனை நாள் தொடர்ந்தது. இன்றைக்கி ஜெயலலிதான்ற கான்செப்டே இல்லை. அப்போ சசிகலாவை எதற்காக தொண்டர்களும் அதிமுகவினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உண்மையான அன்பினால், மதிப்பால், பாசத்தால் வரவில்லை சசிகலா மீதான அந்த மரியாதை என்பது. அது இன்ன பிற காரணங்களால் வந்தது. அதனால தான் இன்றைக்கு அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை பார்த்து அஞ்சியதை விட சசிகலாவை பார்த்து கட்சிக்காரர்கள் அஞ்சியது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி அந்த சசிகலாவை சாதாரணமாக யாருமே கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறார்கள்னா தன்னுடைய மரியாதையை, மதிப்பை அவர் இழந்து விட்டார். ஐ திங்க் அவர் கண்ணியமாக அரசியலேருந்து ஒதுங்கி போயிருந்திருக்கணும். மாறாக அவர் தனக்குத்தானே துன்பங்களை தேடிக்கொள்கிறார் தான் எனக்கு தோணும். இந்த சசிகலா வந்தாலுமே அதிமுக மீட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சசிகலா அவர்கள் இல்லை, இப்போ அதிமுக மீட்கணும்னு யார் சொன்னார்? மீட்க வேண்டிய நிலைமையில் அதிமுக இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தொடர் தோல்விகள் எல்லாரும் பல கட்சிகள் சந்திச்சிருக்குங்க. இந்த அளவுக்குங்களா சார்? 3 எலெக்ஷனில் தோத்தோம். நான் கலைஞருக்கு சந்திக்காத தோல்வியா? 77, 80, 84 தேர்தல் கணக்கெடுக்க முடியாதோ? எப்பேற்பட்ட தோல்விகளை கலைஞர் சந்தித்திருக்கிறார். ஆகவே
ஏடிஎம்கே ஒரு கட்டாயத்தில் இருக்குது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்குன்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. மீட்க வந்த ரட்சகர் கிடையாது சசிகலா, இதை நினைவில் கொள்ளும். அரசியலில் அவருடைய அத்தியாயம் ஜெயலலிதா மரணத்தோடு முடிந்து போனது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள அவருடைய சசிகலாவின் மனம் மறுக்கிறது. அவரால் அதிமுகவுக்குள்ள எந்த ஒரு சிறு நெருக்கடியை கூட ஏற்படுத்த முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சசிகலா அவர்கள் சொல்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள அதிமுக சிக்கிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்க இருக்கலாம், அந்த கூற்றை நான் மன்னிக்கவில்லை. ஆனால் அதை இந்தமா சொல்லி என்ன பிரயோஜனம்? இவர் யார்? அந்த அளவுக்கு தூரமா போயாச்சு. இதுதான் உண்மை. பர்சனலாக யார் மேலேயும் நமக்கு விருப்பமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. அந்த அடிப்படை தார்மீக உரிமை இல்லையா? இல்ல, ஜெயலலிதா உத்தரவிட்டு இருந்தாலும் அதை நிறைவேற்றிய எந்த தார்மீக உரிமையும் அதிமுகவை பொறுத்தவரையில் சசிகலா அவர்களுக்கு கிடையவே கிடையாது. கட்சி கம்ப்ளீட்டாக எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்கு. ஓரளவு விரக்தி அடைந்தவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி விட்டார்கள், அவ்வளோதான். டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார், ஜென்டில்மேன். நான் தான் அதிமுக நட முடிக்கல. 9 ஆண்டுகள், ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பார்ட்டி பெரிய மாற்றங்களை சந்தித்து விட்டது. இனிமேல் சசிகலாவால் அதிமுகவுக்குள்ள எந்த ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒற்றுமைன்றது வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஃபைன், ஒற்றுமை வேணும். ஆனால் முடிவு பண்ண வேண்டியது எடப்பாடி தானே. தன்னை நிரந்தரமாக எதிர்க்கக்கூடியவங்களா அவர் எப்படி உள்ள சேர்த்துப்பார்? பிஜேபியோட போகணும்னு பிஜேபியோட தொங்கு சதையாக மாறி போன சில அதிமுக தலைவர்கள் எங்களையும் உள்ளே சேர்த்துக்காங்க, ஒன்றுபட்ட அதிமுக வேணும் எடப்பாடியை நிர்பந்திப்பதன் மூலமாக அவங்க உள்ளே வந்த பிறகு பிஜேபி காலடியில் போய் அதிமுகவை அடகு வைப்பாங்க. அதுக்கு அவங்கள சேர்த்துக்காம தூக்கி வெளியில் போட்டதை கூட நல்லதாக கூட இருக்கலாம். ஒற்றுமைன்றது அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? கட்சி முடிவு செய்ய வேண்டியதான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி இன்றைக்கு கட்சியின் தலைவர். அவர் எடுக்கிற முடிவு தப்புன்னா தொண்டர்கள் அதை மாற்றுவாங்க. நம்ம அதை பற்றி பேச முடியாதுன்றாங்க. அடிப்படையில் இது இந்த கட்சியோட இன்னொரு கட்சியோட உள் விவகாரம். நம்ம பேசுகிறதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸ் உண்டு. கண்டமேண்டிக்கு நம்ம தோணுனதெல்லாம் பேச முடியாது. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து தான் திரும்ப திரும்ப பேசணும். இது இன்னொரு கட்சியோடைய உள் விவகாரம். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று புகழேந்தி, கேசி பழனிசாமி, ஜெயசிடி பிரபாகர் போன்றவர்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. 4 தலைவர்களையும் பார்த்து நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரோட்டில் போகிறவர்ன்ற எடப்பாடி பழனிசாமி. இது ஒன்றும் வேலைக்காகுதுங்க. அந்த 4 இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க 2 தரப்புலையும் கைவிடப்பட்டவர்கள். அதனால் அவங்களால ஒன்றும் பெருசாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ எம்ஜிஆருக்கு இணையாக ஜெயலலிதாவுக்கு இணையாக கட்சியில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக இல்லை. அப்படி நான் சொல்லவே இல்லை. எங்குமே அவர் இறங்கி வர வேண்டும். எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஏன்னா கட்சி அவர் கையில் தான் இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இன்னைக்கு அவர் தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர். 63 எம்எல்ஏஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர்களும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. கட்சிக்குள்ளே நினைச்சாலும் யாரும் எடுத்து பேச முடியாது. இல்லை அதெல்லாம் ஏற்று பேச முடியாதுன்னு நான் எங்க சொன்னேன். அந்த மாற்றம் வேணும்னா அந்த கட்சிக்குள்ளேருந்து வந்துட்டு போட்டோம். நமக்கு என்ன, நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். கட்சியில் மாற்றம் வேண்டும் என்றால் அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. மற்றவர்களுக்கு அதில் என்ன வேலை வந்தது? ஆகவே இது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அதுதான் இப்போ சிக்கல். ஏடிஎம்கேக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் அது வேறு வழி இல்லாமல் தான் அவர் பண்ணார் அண்ணாமலையால். அந்த பழைய அலைன்ஸ் இருந்திருந்தனா இன்றைக்கி அவங்களால கொஞ்சம் வெற்றிகளை குவித்திருக்க முடியும். ஒரு 10 சீட் வரைக்கும் அவங்களால கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும். அண்ணாமலை அது வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டார். அந்த 2019 அலைன்ஸ் இருந்தனா, நான் மறுபடியும் வலியுறுத்துறது, 2019 அலைன்ஸ் இருந்தனா ஒரு 10 சீட் வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நிச்சயமாக தமிழ்நாடு அரசியலில் வேறு பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லாமல் போச்சு. ஆனால் அது அதிமுகவுக்கு நல்லா தான் முடிஞ்சுதா இல்லையா? அதை காலம் தாங்க பதில் சொல்லும். ஏன்னா அதில் 2 வியூ இருக்குது. ஒன்று அதிமுக வாக்கு வங்கி கணிசமாக ஆன்டி பிஜேபின்றது உண்மை. ஆனால் அதை விட அதிகமாக ஆன்டி டிஎம்கேன்றது அதை விட அதிகமான உண்மை. ஆன்டி டிஎம்கே தான் ஏடிஎம்கே வாக்கு வங்கியின் அச்சாரம். செத்தே போனாலும் அவன் திமுக ஓட்டு போட மாட்டான். இந்த தலைவர்கள் வேணால் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அதிமுக வாக்கு வங்கின்றது என்றைக்கும் இருக்கும். அது எங்கே போகும்? ஒன்று நாம் தமிழருக்கு போவோம், விஜய் வந்தால் விஜய்க்கு போவோம், பிஜேபிக்கு போவோம், நோட்டாவுக்கு போவோம். திமுகவுக்கு மட்டும் என்றைக்கும் போகாது. அந்த வாக்கு வங்கி 4-5 உடையிறது திமுகவுக்கு லாபம். ஆனால் அந்த வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும். அதிமுக தலைவர்கள் காணாமல் போகலாம், அதிமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கும். எடப்பாடி அண்ணாமலையோட அணுகுமுறை ரொம்ப அராஜகமாக இருந்ததால் அவர் வேறு வழி இல்லாமல் அந்த முடிவை எடுத்தார். ஆனால் அந்த முடிவு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு படுதோல்வியை கொண்டு வந்திருக்கிறது. என்ன தான் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இங்கே இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக இங்கே ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களோட 19 அலைன்ஸ் இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு 10 சீட் வரைக்கும் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியும் ஏடிஎம்கே அலைன்ஸால்.
இப்போ டெல்லி ரிசல்ட்டே கூட வந்து கொஞ்சம் சிறிதளவு மாறி இருக்கும். பிஜேபியோட எண்ணிக்கை, என்டிஏவோட எண்ணிக்கை 300 கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 293 தமிழ்நாட்டில் ஒரு 10-12 சீட்டு வந்துன்னா 300 கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கும். இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் போச்சு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான், நிச்சயமாக என்னால் அதை சொல்ல முடியும். எனவே வரும் காலங்கள் வந்து 2 வருஷம் இருக்குது இன்னும். தமிழ்நாடு அரசியலில் அவங்க ஏடிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்றது, நம்ம மக்கள் பிரச்சனைகளை எப்படி எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். சசிகலா அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்ட கேள்வி பிரதான கேள்வி. சில நிமிடங்களுக்கு முன்னால் நீங்கள் பேட்டி ஆரம்பிக்கும்போது அப்படி தான் ஆரம்பிச்சுங்க. சசிகலாவோட ரீஎன்ட்ரி எந்த மாற்றத்தையும் அதிமுகக்குள்ளே ஏற்படுத்தாது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் சிறைக்கு போன உடனேயே அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்று பெற்று விட்டது என்பதுதான் உண்மை. பட் துரதிருஷ்டவசமாக இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள சசிகலாவின் மனம் மறுக்கிறது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கலுக்கான காரணம். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி.